படத்தில் வந்து எனக்கு டைலாக் எழுத வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் முக்கியமான அந்த ஒரு வாட்ச்மேன் கேரக்டரையும் கொடுத்து என்னை நடிக்க வச்சு இது வரைக்கும் நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். சின்ன சின்ன வேஷங்கள், தடையறத்தாக்க, தடம், அப்புறம் அநீதி படத்துக்கு நான் டைலாக் எழுதினேன், வசந்தபால் சார் படம். அதுலேயும் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச இந்த கேரக்டர் மாதிரி வேறு எந்த படத்துலையும் கிடைக்கல. நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அதுக்கு நான் என்றைக்குமே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஹீரோ பாலாஜி முருகதாஸ், அவர் இந்த கதைக்கு கரெக்டாக இருப்பாருங்கிறத சார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார். நிறைய ஆர்டிஸ்ட் பேசுகிறோம், யோசித்தோம், இல்லை பாலாஜி முருகதாஸருடைய பாடி லாங்குவேஜ் அவர் இந்த கேரக்டருக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாருங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த கேரக்டருக்கு அவரை ஃபிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி சாந்தினி மேடம் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு அப்பாவி பெண் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இயல்பாக அதை பண்ணாங்க. சாக்ஷி மேடம் ரொம்ப துணிச்சலாக அந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணாங்க. அதே மாதிரி ரக்ஷிதா மேடம் கேரக்டரும் வந்து எல்லா லேடிஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி. ஆக இந்த எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. தமிழ்னு சொல்லி அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமாக ஒரு இயல்பான ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி காயத்ரி சாங் அவங்களுடைய கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகாக. இது எல்லா கேரக்டரையுமே இண்டா டைரக்டர் சார் பார்த்து ஒரு டேக்குக்கு 10 டேக் ஆனாலும் சார் நினச்சது வர்ற வரைக்கும் அதை கரெக்டாக எடுக்காமல் விட மாட்டார். அதனால தான் இந்த படம் எல்லா வகையிலையும். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி சதீஷ் சார் ஒவ்வொரு துறையிலையும், எடிட்டிங்கு, கேமரா, இப்படி எல்லா விஷயத்துலையும் அவருடைய முழு கவனம் இருந்தது. இது முதல் முறையாக டைரக்ட் பண்ணுறாருன்னு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு எல்லா துறையிலையும் அவர் கவனம் செலுத்தி பண்ணதுனால எல்லாருக்கும் திருப்தி. பார்த்தவங்க எல்லாரும் மனசார பாராட்டுற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் சவுண்ட் ஆலோ. பத்திரிகை துறை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் பார்த்துருக்கீங்க, நல்ல ஒரு தோலை பேசி நல்ல ஒரு கருத்து வசதியெல்லாம் சொல்லி இந்த படம் நல்லபடியாக வந்துருக்கு. நானும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் அவருக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருந்தாரு. பத்திரிகையில் எல்லாருமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜேஎஸ்கே சாருடைய நிறுவனம் எங்களுடைய தாய் வீடு மாதிரி. ஆரம்பகால ப்ராஜெக்ட் வந்து சாருடைய பயணிக்கிறோம். ஏற்கனவே அண்டாவுக்கான ஒரு படம் சாருடைய தயாரிப்பில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் முழுமையாக எங்களுடைய திறமையெல்லாம் காட்டி நிறைய பாடலாம் எழுதியிருக்கேன். நான் அதுக்கு பிறகு அங்கேருந்து தளம் அமைச்சு கொடுத்தாரு சார். கேஜிஎஃப் அது நிறைய படங்கள் பண்ணிவிட்டு இந்த படத்தில் ஒரு கல்யாண பாடல் எழுதியிருக்கேன். சார் டைரக்ஷன் பண்ணது பெரிய மகிழ்ச்சி. அது சமூக கருத்தை இன்றைக்கி நடைமுறையில் நடக்கிற சம்பவத்தை எடுத்து துணிச்சலாம் அவர் பதிவு செஞ்சு நடித்து ஒரு அழகாக வந்து பண்ணதுக்கு அவருக்கு மனசார வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையும் மனசார வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்கும் நன்றி. படத்தை பார்த்து எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் வேல மக்கள் அடையறதுக்காக தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க. ஃபயர் கண்டிப்பாக ரொம்ப ஃபயராக வெளியில் வரும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ரிவ்யூஸ் வந்து இந்த படம்க்கு தேவையான வெற்றி கண்டிப்பாக கொண்டு வரணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தை ஒரு 2 பாட்டு பண்ணியிருக்கோம். ஒரு வெட்டிங் சாங்கும் ஒரு ரொமான்டிக் சாங் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் சாங் நல்லா ரீச் பண்ணி நிறைய வெட்டிங்ஸ்லாம் வர நிறைய பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த சாங் ரீச் பண்ணணும்னு நான் சொல்லுறேன். அண்ட் மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ பிப்ரவரி 14 எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணுங்க. சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து எங்கள் படத்தை பார்த்து இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன். அண்ட் ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு எனக்கு. அண்ட் பெண்களுக்கான படம் நான் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக பெண்கள் பார்க்க வேண்டிய படம். நல்ல படங்கள் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள். ஸோ வெரி வெரி ஹாப்பி. அதான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் வெரி ஹோப் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த பாராட்டும் இந்த உற்சாக ஊக்கமும் வந்து எங்கள் எல்லாருக்கும் பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்கு. இந்த படம் ஒரு நல்ல சிறந்த படமாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கிய பொறுப்பு உங்கள் கிட்டே இருக்குது. நிறைய படங்களுக்கு என்னுடைய தயாரிப்பில் வந்த படங்களை வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். இந்த படம் நல்ல படம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த படத்தை வந்து மக்கள் பார்க்குறதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள், என்ன மாதிரியான செய்திகள் கொண்டு போகணுமோ அதை கொண்டு போய் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் என்னுடைய படத்தில் நடித்த, அதுவும் குறிப்பாக இந்த 4 ஹீரோயின்ஸ் சாந்தினி, சாக்ஷி, ரச்சிதா,
காயத்ரி ஷான், இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு துணிச்சலான அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அந்த கேரக்டராக அதை வந்து படமாக பார்த்து அந்த கதைக்கு என்ன தேவை இருக்குன்றதை அவங்க வந்து உணர்ந்து அதை வந்து அவங்க வெளிக்கொண்டு வந்தாங்க. அது இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணுறதில்ல. பட் ப்ரொஃபஷ்னலாக அவங்க எல்லாருமே அதை வந்து கொடுத்த ஒத்துழைப்புன்றது வந்து ரொம்ப அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், நன்றிகள். அதே மாதிரி எஸ்ஐயா பண்ண தமிழ், அப்புறம் ஜீவா சார், அதுக்கப்புறம் எங்கள் கம்ப்ளீட் க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு இதை ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். ஒரு கேரக்டர் தான் நீங்கள் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும்போது சுற்றி வந்து ஒரு 10-20 பேராச்சும் இருப்பாங்க, டீம் மெம்பர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ். இவங்க வந்து என்னென்ன கோரியோகிராஃப் பண்ணுறாங்களோ மைக்கில், அதை தான் நாங்கள் வந்து செய்யணும். அட் த சேம் டைம் ஹவ் டு மேக் ஷுவர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதை தாண்டி நம்ம நடித்தா இதை வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ்லாம் வந்து தயங்காமல் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோடய 2வது படம் வந்து லீடாக. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. எனக்கு சான்ஸ் கொடுத்தா ஜேஎஸ்கே ஃபிலிம் காப், ஜேஎஸ்கே சார் அண்ட் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சார், ஜேஎஸ்கே சார் இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறதுக்கு ஹீரோ சம்பளம் வேணான்னு அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. அதாவது நீங்கள் அவர் சொன்னது தான், அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஒரே நிமிஷம், அவ்வளோ ஈஸியாலாம் பர்ஃபார்ம் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டோட அந்த ஒரு செட்டில் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன், அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் இருக்கும்போது அதை வந்து அதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு ரியாக்ஷன்ஸு, அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயம். நார்மலாக ஒரு படம் கூட நடிச்சிடலாம், இந்த மாதிரி படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நியாயமாக இதுக்கெல்லாம் அவர் கூட தான் சம்பளம் தரணும். சார் சாந்தினி, சாட்சி, ரக்ஷிதா எல்லாருமே ஒரு ஹோம்லி இமேஜாக இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே. ஆனால் நீங்கள் எல்லா இடத்தையும் பிரேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க? கேரக்டராக பாருங்க, அவங்க வந்து இந்த படம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் இந்த படத்தில் முதல்ல கமிட் ஆனது வந்து சாட்சி தான். எனக்கு வந்து ஒரு அப்பர் கிளாஸில் இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கிற ஒரு மேரீடு உமன், அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, எப்படி அவங்களுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபிட்டின் ஆகிறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. அது எனக்கு சாட்சி டெய்லர் மேடாக கிடச்சாங்க. அவங்ககிட்ட நான் வந்து ஒரு சீனுமே என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டே ஒன்னே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நான் எதையும் வந்து ஸ்பாட்டில் போய் எதுவுமே இம்ப்ரூவைஸ் பண்ணல. நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணமோ அதை சொன்னோம். இந்த கதைக்கான அவசியம் அவங்க வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து அவங்க பண்ணாங்க. அதனால் அது வந்து இட் இஸ் அ டாஸ்க். ஒரு சாதாரண எல்லா கேரக்டர் ஒரு ஸ்டண்ட் பண்ணிடலாம், டான்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஆர்டிஸ்ட் இல்லை. அதை வந்து ஒரு நடிப்பாக நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். அதை பண்ணதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் பல்வேறு பெண்ணோட பிரச்சனையை வந்து போலீஸ் ஆட்சியாக இருக்கும்போது சட்டமே உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் மாறுவேடத்தில் வந்து அவங்க கொலை பண்ணி அந்த மாதிரி ஒரு எப்படி அது சாத்தியம்? ஒரு அங்கே நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக பார்க்கக்கூடாது, அங்கே ஒரு அப்பாவாக தான் நீங்கள் பார்க்கணும். சட்டம் உங்கள் கையில் இருக்கு. சட்டம் என் கையில் இருந்தாலும் சட்டத்துக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு இல்லையா? சட்டத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் தானே இருக்குது. சட்டத்தை என்ன வேணாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்க முடியாதுல்ல. எல்லாருக்கும் ஒரே சட்டம் ரெக்கார்டு இருக்குது, கரெக்டு. அதில் ஒரு விஷயம் இருக்கும், அந்த பொண்ணு, அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதை வந்து மீடியாவில் எதுவும் எழுத வேண்டாம். ஏன்னா படம் இல்லை நான் சொல்ல வந்தது நீங்கள் கேட்கல. நான் சொல்ல வந்தது நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதை இப்போ வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எழுத வேண்டாம்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? இந்த நேரத்தில் இந்த படம் லிஸ்ட் பண்ண காரணம் என்ன சார்? ஏன்னா இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பெண் வந்து ஆயிட்டாங்க. அதில் யார் அந்த சார் கேட்டிருக்காங்க, யார் அந்த சார் சொல்றதுக்காக இந்த கதையா? அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் இப்போ தானே நடந்தது. இந்த படம் நாங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்காக கேட்குறேன். ரிலீஸ் வந்து படம் முடிஞ்சவொடனே எப்படியும் ஒரு ரிலீஸ் டேட் தேவை. ஸோ அதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி இந்த டேட் கொண்டு வரணும். தவிர அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு சுச்சுவேஷனுக்காண்டி, அதை வியாபாரத்துக்காண்டி நம்ம கொண்டு வந்து பண்ணல. சார், இது வந்து செக் டாக்டர் பிரகாஷுடைய கதையை பேஸ் பண்ணி எடுத்துருக்க மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பிரகாஷ், காசி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களோட பஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் இது. அதுல இருந்து இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் நிறைய அவருடைய ட்ரூ ஸ்டோரியில் உள்ளது இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் சார். இப்போ இவ்வளோ அவேர்னஸ் இருக்கு சார். பேட் டச்
பேட் டெஸ்ட்லாம் பேட் டச் குட் டச் எல்லாமே பேட் டெஸ்ட் குட் டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க சார். சின்ன வயசுலேயே வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இவ்வளோ படித்த லேடிஸு படித்தவங்களே போய் மாட்டிக்கிறாங்களே, அதை வச்சு ஏதாவது சொல்ல வரீங்களா சார்? ஆமாம், இன்னைக்கு இவ்வளோ விழிப்புணர்வு இருந்தும் இன்னைக்கு டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க. நேற்று ஒரு ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருமே தெரியும். அப்போது சமூகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இன்னும் அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம ரீச் ஆகலை. பெண் உரிமைன்னு நம்ம பேசுகிறோம், சம உரிமைன்னு பேசுகிறோம். சம உரிமை கிடைச்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா சம உரிமையோட அளவுகோல் தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்க தவிர முழுசாக அது கிடைச்ச மாதிரி தெரியல. ஸோ இப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அந்த அட்வைஸை விட நம்ம செல்ஃப் அட்வைஸ்னு ஒன்று இருக்குது. நமக்கான வரமுறை, நமக்கான பவுண்டரி, நம்ம இருக்க வேண்டிய பாதுகாப்பு, இந்த கட்டுப்பாடுகளை வந்து நமக்குள்ளே வகுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு தேவைப்படுது. தப்பான ஆள் கூட இருக்கும்போது ஏன் சார் அரசியல்வாதி சேர்க்குறீங்க? இதில் எப்படி தப்பான ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து எல்லா பெண்ணுமே அபியூஸ் பண்ணுறாரு. அப்படி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அரசியல்வாதியை சேர்த்த மாதிரி. அதாவது நீங்கள் இப்போது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில் போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இளம் எம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி, அவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் தேவகோடாவோட ரிலேட்டிவ் நினைக்கிறேன் பேரன், அவர் வந்து அரெஸ்ட் ஆனார். அதில் வழியான வீடியோக்கள் நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருப்போம், எவ்வளோ பேரை வந்து அந்த வீடியோஸ் காமிச்சு அவர் மிரட்டியிருப்பார். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். அதாவது அரசியல்வாதி தான் தப்பு பண்ணுறான்னு கிடையாது. எல்லா சொசைட்டிலையும் எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதான் சொல்கிறேன், எல்லா செக்மெண்ட்லேயும் இங்கே இருக்காங்க. இப்போ நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களில் சில பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எல்லா இடத்துலையும் அன்றாட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு. நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணேன். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்தாங்க. அவங்க சொல்லிட்டு போகிறது, நாங்கள் ஆட்டோ ஓட்டும்போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸாவது நாங்கள் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அத்துமீறல் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது, நாங்கள் இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லையும் எங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புலையும் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அது இருக்கத்தானே செய்யுது. அதை இன்னும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க ஒரு சதவீத மக்களுக்கு அது புரியட்டுமே. அதுதான் சொன்னேன், பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக வளர்க்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது எதிரில் உட்காந்து பார்க்கறது வெறும் பெண்கள் மாத்திரம் பார்க்க போகிறது இல்லை, ஆண்களும் பார்க்க போகிறாங்க. அந்த ஆண்களுக்கும் குழந்தைகள் இருக்கும். இல்லை சொல்லணும்னு கிடையாதுங்க, அது ஒரு அண்டர்ஸ்டுட் நம்ம. ஆனால் வந்து யாருக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு ஒன்று இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், இந்த படம் பார்த்துட்டு வந்தால் காசி மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கில்ட்டு கிரியேட் ஆகும். அந்த கில்ட்டு தான் சக்ஸஸ் ரேட். இல்லை ஐயோ நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன தாட் கிரியேட் ஆகும். சார், பெண்கள் இவ்வளோ பாதுகாப்பு சொல்கிறீங்க, 4 பெண்கள் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து ரசிகா வருவேல் அவங்கள்ட்ட ஒரு வாட்சி நாங்கள் கேட்கும்போது பர்சனலான விஷயம் என்னால் வர முடியாது, மற்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் எப்படி பார்க்க? அவங்க பர்சனல் சொல்லும்போது நான் எப்படி பேசுறது? இல்லை என்னன்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் வந்தாங்க, அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்லேயே வரவே இல்லை அவங்க. நம்ம இப்போ கூட இன்னைக்கு கூட கூப்பிட்டேன், அவங்க ஷூட்டில் இருக்காங்க பெங்களூரில், வரல. பாலா கூட ஒரு வாரம் முன்னாடி ஊரில் இல்லை, இன்னைக்கு இருந்தார், வாங்க என்ன. சாந்தினி வேற ஒரு படம் ஷூட்டில் இருந்து பாதியில் வந்திருக்காங்க. இவங்க சாட்சியும் அதே மாதிரி தான் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க. அது பர்சனல் சொல்லும்போது நம்ம அதை ஒருத்தர் போய் நம்ம அது ஒரு அநாகரிகமாக இருக்கும் நம்ம ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறது. பட் எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்கள் 4 ஹீரோயின்ஸும். அதில் அதே மாதிரி ரச்சிதாவை பற்றி குறிப்பாக சொல்லணும். இந்த கேரக்டர் சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப குடும்ப பாங்கான ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேரக்டரில் இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்டில் எந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது, ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. இந்த படத்தில் தான் முதல்ல அவங்க சொந்த பொருளில் டப்பிங் பேசியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு கசப்பும் கிடையாது. அதே மாதிரி டாக்டர்லாம் சண்டைக்கு வந்துருவாங்கன்னு தான், ஏன்னா அவங்க லார்ஜ் ஸ்கேலில் இருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு வச்சுக்கிறோம். நீங்கள் காவல்துறை எடுத்தால் நம்ம 10 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 படத்தில் வந்து காவல்துறையை சார்ந்தவங்கள வில்லனாக காட்டுறோம். அதனால் காவல்துறை மொத்தம் நம்ம மேலே வரப்போகிறாங்க. வக்கீலை காட்டுறோம், ஜட்ஜை காட்டுறோம், யாரை காட்டல, நம்ம பள்ளி தாளாளரை காட்டுறோம். அதனால் அப்படி கிடையாது, இது ஒரு கேரக்டர் தான். அதனால் அந்த மாதிரி கோவப்பட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒன்று காசி மாதிரி இருந்தால் மாத்திரம் தான் கோவப்படும். ஏன் கேட்குறேன்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ஃபார்மசிக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத மாட்டாங்க. அப்படியா? ஆமாம் எழுதுவாங்க. அதாவது நீங்கள் காட்டு மசில் ரிலாக்ஸிங் மெடிசன்ஸ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. ஃபார்மசிஸ்ட். அதனால தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபயர்னு பேர் வச்சுருக்கீங்க. ஆமாம், தீக்குச்சி உரசாமல் ஃபயர் ஆகும். அதான் உரசி இருக்கீங்க. உரசருக்கு 2 தானே காரணம். யார் 2 காரணம்? ஆணுங்க காரணம், பெண்ணுங்க. அதுதான் சொல்றாங்களே அவங்களே, நாங்க தெரியாம பண்ண ஒரு தவறு சொல்ல முடியாது. அது காலை சேர்த்து வச்சுட்டு அவன் ஒன்றும் நடக்காது. அப்படி கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்லலாம்னா,
ஒருத்தங்க மேலே ஒரு அன்பு காட்டும் போது தன்னை அறியாமல் வேற ஒரு கேரக்டர்ஸ் தான். யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது காசியை நம்பும் போது என்ன நினைக்கிறாங்க, தனக்கான ஒரு வெளிச்சமா இல்ல இல்ல ஒரு நிமிஷம், அது எப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாயிருக்கும். முதல்ல வந்து ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளோ அந்யோன்யமா பழகி ஒரு குடும்பத்துல ஒருத்தரா இருக்காரு. அவர் மேல ஒரு காதல் தான் அவங்களுக்கு ஏற்படுது. டைலாக் வச்சிருக்கீங்க, நீ கோஆப்ரேட் பண்ணாதான் நான் செய்ய முடியும் அந்த டைலாக் பேசுறேன். எப்படி அது வந்து கோஆப்ரேட் செஞ்சான்றது அவங்களோட ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த பெயின் வந்து கை தூக்கும் போதே நம்மளே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சில நேரம் டாக்டர்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டோம். கோஆப்ரேட் பண்ணால் மாத்திரம் தான் அவங்க பண்ண முடியும். நீங்க இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம். சொல்லுங்க. ரேப் கேசஸ் எதுவுமே எது கேட்கல. ரேப் கேசஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேப் கேசஸ் எதுவுமே சக்ஸஸ் ஆகுதில்லை. ரேப் அண்ட் மர்டர் தான் சக்ஸஸ் ஆகிருக்கும். அதனால தான் இது வந்து இந்த ரேப்ஸ் அதிகமாகிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். கரெக்டு. சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான், இல்லைன்னு நான் யாரும் சொல்லலையே. நீங்கள் பாருங்கள், எந்த பெண்ணும் ரேப்புன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நிற்க மாட்டாங்க. ஏன்னா ரேப் பண்ணுறதை விட பலி அதிகமாக இருக்கும் இந்த கோர்ட்டுக்கு போனால். கரெக்டாக தான் போகிறது இல்லை. அதனால தான் நிறைய பேர் ஒதுங்கி இருக்காங்க. இதிலிருந்து அவங்க வந்து வெளியில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இதிலிருந்து வெளில வந்தால் போதுன்ற ஒரு சுச்சுவேஷனு. அதை காசி எவ்வளோ டாமினேட் பண்ணுறான், எப்படி ஒரு டேக் ஆஃப் பண்ணிக்கிறான், அதை வந்து அந்த அத்துமீறல் எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத வெளிப்படுத்துறது தான். இல்லை சார், இவர் கேரளில் டார்ச் பண்ணான்னு சொல்கிறாங்க தவிர அவங்க பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அதை அவங்க கிட்ட தான் கேட்குறேன். என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் சினிமாக்காரர் தானே, பக்கத்தில் சினிமாக்காரர். நான் கேரளாவில் யாரையா கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல. நடிகைகள் இதுவரைக்கும் நீங்கள் சொல்கிறாங்க. பைல்வான் அவர்களே பேர் நமக்கு தெரியாத பேரை நான் என்ன சொல்ல முடியும்? நடிகைகள் இருக்காங்களே, எப்படிங்க நடிகைகள் சொல்கிறாங்க, ஆனால் வந்து யாரும் வெளியே சொல்கிறது இல்லை. படிச்சிருக்கேன். சட்ட ரீதியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு பயம் வந்து ஒருத்தவங்களுக்கு உருவாகணும். நம்ம வந்து இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா ஒரு மாதம் 2 மாதத்துல லாயர்ஸ் இருக்காங்க, வெளியில் எடுத்துருவாங்க, சட்டத்தில் ஓட்ட இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறதால தான் தைரியமாக துணிஞ்சு பண்ணுறான். இப்போ இந்த ரெயிலில் தள்ளி விட்டவன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி பாலியல் அத்துமீறலில் ஒரு கொலை கேஸில் உள்ளே போயிட்டு வந்தவன் தான். அவன் திரும்ப அதை மீறி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கிட்ட போய் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒன்று சைக்கோவாக இருக்கணும், அதை மீறி சட்டத்தில் இருக்கிற ஓட்டையில் வெளில வந்துடலான்ற நம்பிக்கை தான். அப்போது அதுக்கு வந்து அந்நிய நாடுகளில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை கடுமையான தண்டனைகளை வந்து நிறைவேற்றினாங்கன்னா ஒரு பயம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் இருந்து முரண்பட்டு படம் இருக்கீங்க. எப்படி பெஸ்ட்டு, லவ்வரு, கல்யாணம் ஆன அப்புறம் இன்னொருத்தனோட லவ் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ படங்கள் 4 படங்கள் வந்திருக்கு. அதுக்கு சமீபத்தில் வந்து விருது கூட கொடுத்துருக்காங்க, ஓரின சேர்க்கை. நீங்கள் அதெல்லாம் மாறுபட்டுல சொல்லியிருக்கீங்க படம். நான் என்ன சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போதைக்கு இப்போ வர்ற ட்ரெண்டுக்கு இது சக்ஸஸ் ஆகி இது வந்து ஏற்றுப்பாங்கன்னு நம்புகிறோம். நல்ல படம் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். நீங்கள் நம்புறீங்களா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா படம்? ஓரளவுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் வந்து அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு யதார்த்த சினிமாவாக பண்ணணும்னு ஆசை. சினிமா மேஜிக் பெருசாக காட்டுறாங்க. நல்லா இருக்குது சார் படம். ஆனால் இப்போ வந்துக்கிட்டு இருக்க படங்கள் இதுக்கு முரண்பட்டு வருது, அதுதான் முக்கியமாக இருக்குது சார். நல்லா ஓகே. இதுல வந்து த்ரில்லர் கண்டென்ட்டான கிளிப்ஸும் வெளியே வரும், அந்த போஸ்டர்ஸும் வரும். இதுல இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குன்றதையும் நம்ம சொல்றோம். ரொம்ப அறிவுரை சொன்னா யாரும் திரும்பி கூட பார்க்க முடியும். இது ஏதாவது காமிச்சா இப்போ யாரோ நண்பர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வெயிட் பண்ணிருந்தேன், செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபயர் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கார்த்தி இல்லைன்னு ஒதுக்கிட்டாப்ல சார். அதே மாதிரி வாழையில் நடித்த அளவுக்கு தேஸ்க்கு அவரை பார்க்க முடியல. டைரக்ஷன் போடும்போது சேர்ந்து சுமந்ததுனாலயா இருக்கலாம். ஏன்னா மற்றவங்க எல்லாம் பண்ண அளவுக்கு நீங்கள் பண்ண நல்லா பண்ணியிருக்கீங்க. மற்ற ஹீரோ அவங்களுக்கு தானே கதாபாத்திரம் முக்கியமாக இருக்கு. ஒரு 150 அடிக்காம ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு ஆள் இன்ஸ்பெக்டர் வந்து அப்படியே நம்ம தமிழ் ஃபீல்டே அடிக்கவே 10 முறை அது என்ன அடிச்சிட்டாரு ஒரு 150 to 200. வேர்ல்டு வைடு வந்து இது கர்நாடகா ரிலீஸ் ஆகுது, கேரளா அடுத்த வாரம் ரிலீஸ். இந்த வாரம் நிறைய படங்கள் அங்கே இருக்கிறதுனால ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ். பேன் இண்டியாவா மொழி மாற்றங்கள் செய்யும்.
நன்றிங்க.